அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக வீடியோஸ் பார்க்குறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ யூனிட் 1ல் இருக்கக்கூடிய பெரிய புராணம் தான். ஸோ இந்த பெரிய புராணம் வந்து பார்த்தாக்கா 2 பார்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பார்ட் வந்து பார்த்தாக்கா நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தும், இன்னொரு பார்ட் வந்து பார்த்தாக்கா டிகிரி லெவலில் இருந்தும் இருக்கும். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா அடிஷ்னலாக வந்து பார்த்தாக்கா இதுக்கப்புறம் டெய்லி வந்து பார்த்தாக்கா வீடியோஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி வந்து பார்த்தாக்கா ஏதாவது வந்து பார்த்தாக்கா ஒரு 21 லைனர் மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னையிலேருந்து வந்து பண்ணாக்கா டெய்லி வந்து பண்ணாக்கா 4 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 4 வீடியோஸ் போட போகிறோம். அந்த 4 வீடியோஸ்லேருந்து நாளைக்கு வந்து பண்ணாக்கா 4 வீடியோஸும் இருக்கும். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா இன்றைக்கி போட்ட 4 வீடியோஸ்க்கான டெஸ்ட் கொஷினும் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணாக்கா எல்லாத்துடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெரிய புராணம். ஸோ இந்த பெரிய புராணம் டாபிக் எந்த லெசனில் இருக்குது? ஸோ இந்த பெரிய புராணம் எந்த லெசனில் இருக்குது அப்படின்னு எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னாக்கா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ இது நமக்கு பிஓஏ எக்ஸாமில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய டாபிக். ஸோ இதில் எங்கே இருந்தெல்லாம் கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோக்கான டெஸ்ட் கொஷின் ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து பண்ணாக்கா ஒரு 8 o'clock மாதிரி டைம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பெரிய புராணம். ஸோ பெரிய புராணத்துடைய ஆசிரியர். ஸோ பெரிய புராணத்தை யார் எழுதுந்து அப்படின்னாக்கா சேக்கிலார். ஸோ அப்போது பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். சேக்கிலார்னு கேட்கும் ஆன்சர். அடுத்து வந்து பண்ணாக்கா இங்கே வந்து பண்ணாக்கா நுழையும் முன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு எந்த நாடு திகழ்கிறதுன்னு கேட்பாங்க. அப்போ வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக என் நாடு திகழ்கிறது அப்படின்னா சோழ நாடு. அதுக்கு அடுத்தது காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்துரைக்கிறது பெரிய புராணம். அப்போ பெரிய புராணம் எந்த ஆற்றை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்பாங்க. காவிரி ஆறை பற்றி கூறுகிறது. ஸோ இப்படியும் கொஷின் கேட்கலாம். அதுக்கடுத்தது வலங்கெழு திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழில் கவிதைகளாய் படர செய்துள்ளது. ஸோ அந்த பாட்டில் எங்கே இந்த கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க, அது படிச்சுங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா திருநாட்டு சிறப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா மாவிரைத்த தெலுந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமத பொங்கிட வாவியற் புலி நாடு வளர்ந்தர காவிரி புனல் கால்பரன் தோங்குமால் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல்லேருந்து நமக்கு என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா இந்த சொல்லும் பொருளும் இதிலேருந்து கேட்பாங்க. அப்போ வந்து என்ன மா அப்படின்னா எதை குறிக்கிறது அப்படின்னாக்கா வண்டை குறிக்கிறது. மா அப்படின்றது வண்டை குறிக்கிறது. மது அப்படின்னா தேன், வாவி அப்படின்னா பொய்கை. ஸோ இதில் மேக்ஸிமம் கேட்கறக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குதுனாக்கா இந்த மா அது கேட்பாங்க, வாவி இது ரெண்டும் கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து இங்கே வந்து பண்ணாக்கா இரண்டாவது இன்னொரு பாடல் கொடுத்துக்கிறாங்க. மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலில் சுருள் விரிய அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் சொல்லும் பொருளும் பாருங்கள். வளர் முதல் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா நெற்பயிரை குறிக்கிறது. தரளம் அப்படின்றது வந்து பண்ணாக்கா முத்து. தரளம் அப்படின்றது எதை குறிக்கிறது? முத்தை குறிக்கிறது. கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா பனிலம் அப்படின்னா எதை குறிக்கிறதுனா சங்கு. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பனிலம் அப்படின்றது எதை குறிக்கிறது? சங்கு. அடுத்தது வரம்பு அப்படின்றது எதை குறிக்கிறதுனா வரப்பை குறிக்கிறது. அடுத்து வந்து பண்ணாக்கா காடெல்லாம் கலைக்கரும் காவெல்லாம் குலைக்கரும்பு. காடெல்லாம் கலைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு. மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் தெருங்குவலை. கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் குடல் அன்ன. நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம். ஸோ இந்த பாடலில் கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. ஏன்னா இந்த பாடல் வந்து பண்ணாங்க ஒரு மனப்பாட பாடல். ஸோ மனப்பாட பகுதி. ஸோ இந்த பாடலை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெறுகிறதுன்னு கேட்பாங்க. இப்போ வந்து பண்ணாங்க நாடெல்லாம் கலைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு. ஸோ இது எந்த பாடல்
எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறதுன்னு கேட்கலாம். ஸோ பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா சொல்லும் பொருளும் அப்படின்னு எடுத்துட்டாக்கா கலை அப்படின்றது எதை குறிக்கிறதுனா கரும்பு. ஸோ இதுவும் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தாக்கா கா அப்படின்னா எதை குறிக்கிறதுனா சோலையை குறிக்கிறது. குலை அப்படின்றது சிறு கிளை. அரும்பு அப்படின்றது மலர். மொட்டு, ஸோ அரும்புக்கு வந்து பார்த்தாக்கா மலர் மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு அப்படின்னா பக்கம். மாடு அப்படின்றது எதை குறிக்கிறதுனா பக்கம். நெருங்குவலை, ஸோ நெருங்குகின்ற சங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கோடுனா வந்து பார்த்தாக்கா குளக்கரை. ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா இதெல்லாம் சொல்லும் பொருள் இருந்து தான் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கையில். ஸோ அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலுடைய சொல்லும் பொருளில் ஸோ நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா ஆடும் அப்படின்னா என்ன மீனிங்னா நீராடும். மேதி, ஸோ இது கேட்பாங்க. மேதினா என்ன பொருள் கேட்பாங்க, எருமை. துதைந்து எழும், கலக்கி எழும். கன்னி வாழை, இளமையான வாழை மீன். ஸோ கன்னி வாழை அப்படின்றது இளமையான வாழை மீன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேதி கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தாக்கா சூடு அப்படின்றது எதை குறிக்கிறதுனா நெல் அரிக்கட்டு. சுரிவலைனா சங்கு. ஸோ சுரிவலைன்றது எதை குறிக்கிறது, சங்கு குறிக்கிறது. வேரி அப்படின்னா தேன். இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஒன்று சொன்னோம், பனி நிலம். இதுவும் எதை குறிக்கிறதுனா சங்கம் தான் சொன்னோம். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, சுரிவலை. இதுவும் சங்கை தான் குறிக்கிறது. அடுத்து சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து. ஸோ அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் பகடு அப்படின்றது எதை குறிக்கிறதுனா எருமை கடா. பகடு அப்படின்றது எதை குறிக்கிறது, எருமை கடா. பாண்டில் அப்படின்னா வட்டம். சிமயம் அப்படின்னா மலை உச்சி. சிமயம் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா மலை உச்சியை குறிக்கிறது. இதுவும் கேட்பாங்க. அடுத்து நாளிகேரஞ்ச செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும். இது ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் நாளிகேரம் அப்படின்றது எதை குறிக்கிறதுனா தென்னை மரத்தை குறிக்கிறது, தென்னையை குறிக்கிறது. நரத்தம் அப்படின்றது நாரத்தை. கோழி அப்படின்னா அரச மரம். இதுவும் கேட்பாங்க. நாளிகேரம்ன்றது தென்னை மரத்தை குறிக்கிறது. கோழி அப்படின்றது அரச மரத்தை குறிக்கிறது. சாலம் அப்படின்றது ஆச்சா மரம். அடுத்தது தமாலம் அப்படின்றது பச்சிலை மரம். இருபோந்து பருத்த பனை. இருபோந்துனா எதை சொல்கிறாங்க, எதை குறிக்கிறதுனா பருத்த பனை மரம். சந்து அப்படின்னா சந்தன மரம். நாகம் அப்படின்னா நாகமரம். காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம். மேட்ச் த பொறுத்துக்களை கேட்கலாம். அடுத்து இந்த பாடலின் பொருள் இருக்குது. நம்ம அங்கே சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம். இந்த பாடலுடைய பொருளை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ வேறு என்ன கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா இந்த இலக்கண குறிப்பு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இலக்கண குறிப்பில் வந்து பார்த்தாக்கா கருங்குவலை, செந்நெல். ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பண்பு தொகை. கருங்குவலை, கருமை கொட்டை குவலை அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மை குட்டல் நெல், செந்நெல். ஸோ இது ரெண்டுமே பண்பு தொகை. அடுத்து விரிமலர் அப்படின்றது வினைத்தொகை. விரிமலர் அப்படின்ற வினைத்தொகை. தடவரை அப்படின்றது உரிச்சொற்தொடர். ஸோ அடுத்தது பகுப்பத உறுப்பிலக்கம். பாய்வன, பாய் குட்டல் இவு குட்டல் அன் குட்டல் ஆ. சரிங்களா, இந்த பாய்வன உடைய பகுப்பத உறுப்பிலக்கமும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த நூல்வெளி. சுந்தரரின் திருத்தொண்டர் தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. சுந்தரருடைய திருத்தொண்டர் தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. அப்போது சுந்தரருடைய திருத்தொண்ட தொகை யாருடைய பெருமையை கூறுகிறதுனா அடியவருடைய பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து யார் எழுதந்து, நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி. அப்போது இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம், நம்பி. சரிங்களா, லாஸ்ட் இயர் கேட்ட
லாஸ்ட்டாக பிஓ எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். நான் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா இந்த பிஓ எக்ஸாமில் வரக்கூடிய கொஷின் எந்த புக்கில் இருந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு நாளையிலேருந்து ரெகுலராக வந்து பண்ணாக்கா யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவை நான் போடுறேன். அதில் பார்த்துக்குங்க எந்த கொஷின் எந்த புக்கிலேருந்து வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். டெய்லி ஒரு 2 கொஷின் 3 கொஷின் நான் போடுறேன். ஸோ அப்போ நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூல் எதுனா திருத்தொண்டர் திருவந்தாதி. ஸோ இது பாடலிலும் அடியார்களின் சிறப்பை யாரை பற்றி சொல்லுது? அடியார்களுடைய சிறப்பை பற்றி கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம். அப்போ திருத்தொண்டர் புராணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருத்தொண்டர் புராணம் அதோடைய பெருமை காரணமாக தான் அதுக்கு பெரிய புராணம் அப்படின்னு பேர் இருக்குது. இதில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாம் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூல் எதுனா திருத்தொண்டர் திருவந்தாதி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய புராணம். அப்படிலாம் பெரிய புராணத்துடைய இன்னொரு பேர் எதுன்னு கேட்பாங்க, திருத்தொண்டர் புராணம். இதில் எத்தனை பேருடைய பெருமைகளை சிறப்புகளை விளக்கி கூறியிருக்கு அப்படின்னாக்கா 63 சரியா 63 பேருடைய சிறப்புகள். அடியார்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 63 பேர் அவங்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த நூலில். அதே மாதிரி இந்த திருத்தொண்டர் தொகை இது யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரர். திருத்தொண்டர் தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரர். ஸோ அடியவரின் பெருமையை கூறுகிறது. அதை சிறிது விரித்து தான் என்ன பண்ணுறாருன்னா நம்பியாண்டார் நம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு எழுதுறாரு. அதில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அடியார்களை பற்றி எழுதுறாரு. அடுத்து கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார். இதுவும் கொஷின் கேட்பாங்க. கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார். சரி, இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். யாருடைய அவையில் முதலமைச்சராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில். சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்க அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க, சேக்கிழார். பத்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று இவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். அப்போது பத்திசுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாராட்ட பெறுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார்? சேக்கிழார். யார் பாராட்டினது அப்படின்னாக்கா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து பண்ணாக்கா சேக்கிழாரை பத்திசுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு பாராட்டுறாரு. ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதில் என்னென்ன சொல்லணும் அதெல்லாம் பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாடலுடைய விளக்கம் மட்டும் நீங்களே படிச்சுங்கன்னு சொல்லியிருக்க பாடலுடைய பொருள் மட்டும். ஸோ நம்ம இந்த சொல்லும் பொருளும் குத்துறதுனால ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கற்றவை கற்ற பின்னில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன செய்யுள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாரதியார். இதுவும் நம்ம கொஷின் கேட்கலாம். ஸோ பின்வரும் கவிதையின் விவரிப்பை உரைநடையில் எழுதுக. வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தெளிந்த போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. இந்த கவிதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரதியார். இந்த கவிதையை வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் எழுத சொல்லியிருக்காங்க, நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த கவிதையை கொடுத்துட்டு இந்த கவிதையை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க, பாரதியார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ வந்து பண்ணாக்கா பெரிய புராணம். இந்த இதுக்கான கொஷின் வந்து பண்ணாக்கா அடுத்த வீடியோவாக நாளைக்கு ஈவினிங் வரும். நன்றி, வணக்கம்.